மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து இன்றைக்கி சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, நம்மளுடைய ஐசிஐசி பேங்க். இவங்க தாங்க இப்போதைக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஃபோன் பேங்கிங் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்ருக்காங்க. சரிங்களா? இது வந்து நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? யாராக இருந்தாலும் சரி, எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு ஒரு டிகிரியோ இல்லை எம்பிஏவோ இல்லை பிடெக்கோ நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றது அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அண்ட் லொக்கேஷன் எங்கேப்பா நம்ம வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஊரில் இந்தியாவுக்கு ஃபுல்லாகவுமே நிறைய ஐசிஐசி பேங்க் இருக்கு இல்லையா, அதில் நம்ம கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ், ஃபட்டால் நான் வந்து தமிழ்நாடுக்குள்ளேயே வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, நான் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ் சென்னையில் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னா நான் சென்னைன்னு கொடுத்தேன்னா, ஸோ எனக்கான ப்ரிஃபரன்ஸ்லேயே அவங்க வந்து வேலை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்துருந்துருக்காங்க. சரிங்களா? தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுசாக இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எதை லேட்டஸ்ட்டாக சொன்னாலும் டக்குன்னு உங்களால் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. கேட்டகரி வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு தான். சரிங்களா? வேறு ஒன்றுமே அவங்க கொடுக்கலங்க. ரிலேஷன்ஷிப் மேனேஜரை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கஸ்டமர்ஸோடு பேச போகிறீங்க. அதாவது கஸ்டமர்ஸ் வருவாங்க இல்லையா பேங்க்குக்கு, அவங்க கூட நீங்கள் பேச போகிறீங்க. அவங்களோட குவரிஸ், அவங்களோட ப்ரொஃபைல், அவங்களோட பேங்கிங் பிஹேவியர், அவங்களோட போர்ட்ஃபோலியோ, இதை மட்டும் கஸ்டமரை நல்லபடியாக புரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகேங்களா? அவங்களோட கணக்கு வழக்கு எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அவங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி அவங்களுக்கான சொல்யூஷனை கொடுக்க போகிறீங்க. சரிங்களா? அவ்வளோதான். இதுதான் வந்து லைக் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உங்ககிட்ட இருந்து. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் எம்பிஏவாக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, ஒரு கிராஜுவேட்டாக இருந்தாலுமே சரி, ஓகேங்களா? நீங்கள் என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா பேச திறமை இருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? நல்லா பேசணும், நல்லா எழுதக்கூடிய திறமை இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. கஸ்டமர் சர்வீஸும் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கஸ்டமரோட நல்லபடியாக பேசி அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வந்து எடுத்து உரைக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இது தவிர வேறு அவங்க சைட்லேருந்து எதுவுமே எதிர்பார்க்கலாம் அவங்ககிட்டேருந்து. ஸோ ப்ளீஸ் அப்ளை பண்ணுங்கள். இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். சரிங்களா? எவ்வளோ சேல்ரி டீட்டெயில்ஸ் அப்படின்றது அவங்க எதுவுமே கொடுக்கலங்க. அதனால் வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை அப்படின்ற ஒரு அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃபோன் நம்பர் இங்கே கொடுங்க. உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இல்லைப்பா அப்படின்னா இது சைன்இன் பண்ணுறதுக்கு சைன்அப் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, மேலேயே சைன்அப்னு சொல்லியிருக்கு ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். சரிங்களா? அந்த ஓடிபியை வச்சுட்டு ஃபர்தராக நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோ ஓப்பன் ஆயிரும். அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.